படைச்சவனை திருப்திப்படுத்தணும்னு ஓடுறவன் இந்த உலகத்தில் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்பான். படைப்புகளை திருப்திப்படுத்தணும்னு ஓடுறவன் தோத்துக்கிட்டே இருப்பான். நம்ம யாருங்கிறது முடிவெடுக்கிறது நம்முடைய கருத்தில் இருக்கு. இந்த உலகத்தில் 2 பேர் உதாரணம் சொல்லலாம். விமானத்தை ஓட்டக்கூடிய பைலட் அல்லது விமானத்தை பயணம் செய்யக்கூடிய பேசஞ்சர். பைலட் அவன் தான் தன்னுடைய இலக்கை முடிவு செய்யணும், அவன் தான் தன்னுடைய நோக்கத்தை முடிவு செய்யணும். பாதை சரினா யாரு சொன்னாலும் அதை அவன் கேட்கக்கூடாது. பேசஞ்சர் அவன் முடிவு செய்ய மாட்டான், அவனுடைய பாதையை இலக்கு அவன் முடிவு செய்ய மாட்டான், இன்னொருத்த முடிவு செய்வான், இன்னொருத்த சொல்லுவான், அதை கேட்டுக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டே இருப்பான். இதுல யாரா வாழ போறோங்கிறது நம்ம தான் முடிவு செய்யணும். படைச்சவனுடைய திருப்தியை நாடி, படைத்தவனுடைய எதிர்பார்ப்பு, படைத்தவனுடைய அங்கீகாரத்தை நாடி அவனுடைய பாதையில வேகமா பயணிக்க போறோமா, அல்லது மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய விமர்சனங்களை கேட்டு அவங்களுடைய திருப்தி அடைகிறதுக்காக அவங்க பின்னாடியே போக போறோமா? ஒன்னும் புரிஞ்சுக்கணும். இறைவன் நம்மளை படைச்சிருக்கான், எல்லாத்தையும் நம்ம கொடுத்திருக்கான். நம்மளுடைய அங்கீகாரத்தை, நம்மளுடைய சந்தோஷத்தை, நம்மளுடைய மதிப்பை எல்லாத்தையும் நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சு படைச்சிருக்கான். இதை வெளிப்படுத்துறதும் இதை மறைச்சு வைக்கிறதும் நம்மளுடைய கையில் இருக்கு. அவன் எல்லாத்தையும் கொடுத்திருக்கான், இனிமே எதை கேட்டாலும் கொடுக்க தான் போறான். அவன் நம்மளோட இருக்கும் வர ஒன்னே மட்டும் உள்ளத்துக்குள்ள சொல்லிக் கொள்ளுங்க. இறைவா, நான் பாவத்திலிருந்து விலகிறேன், உன்னை நோக்கி வர்றேன், என்னோட உன் திருப்தி போது எனக்கு, அதுக்காக வாழ்றேன். யார் இந்த உலகத்தில் என்னை பத்தி என்ன பேசினாலும் என்ன கருதினாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன் திருப்தி இருந்தா போதும், நீ எல்லாரையும் திருப்தி அடைய செய்வங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருந்தா போதும். இந்த உலகத்துல நம்மள மாதிரி வெற்றி அடையக்கூடிய மனிதர்கள் யாரும் இல்லை.